ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயாபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்மளுடைய கேரியர் ப்ளஸில் மொபைல் ஃபோன் கோர்ஸை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கோம். ஹாய் சார். ஹாய். ஓகே, ஸோ சாரை பார்க்க தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மதுரையிலேருந்து எட்டயாபுரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இவர் தான் நம்மளுடைய கேரியர் ப்ளஸில் மொபைல் ஃபோன் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஷாப் வச்சுருக்காரு. ஸோ இவர்கிட்டே எங்கே கடை வச்சுருக்காரு, கடையோட பேர் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். என் பேர் கதிர் ஸ்ரீனிவாசன். நான் இப்போ என் கடை பேர் கதிர் மொபைல்ஸ். இப்போ எட்டயாபுரத்தில் கடை வச்சுருக்கேன். மார்க்கெட் ரோட் மெயினான இடத்துல கடை வச்சிருக்கேன். ஓகே ஓகே சார். நீங்க கேரியர் ப்ளஸ்ல எப்போ சார் ஜாயின் பண்ணீங்க, எப்போ முடிச்சீங்க சார்? ஜாயின் பண்ணது 2020 தான் ஜாயின் பண்ணிப்பேன். நவம்பர் பேட்ச். ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். ஜாயின் பண்ணி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? கடை வச்சு எத்தனை நாள் ஆச்சு சார்? கடை வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷமா கடை வச்சிருக்கீங்க. ஓகே. சர்வீஸ்லாம் எப்படி போகுது? சர்வீஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே. நீங்க என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்க பண்றீங்க? ஏன்னா வீடியோ பாக்குறவங்க இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க பாக்குறாங்கன்னா அவங்க அடுத்து ஓகே இந்த கடையில் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களை பார்த்துட்டு கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான். மொபைல் மேஜர் எல்லாமே தான். போர்டு, சார்ஜ் பின்னு, காம்போ கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நம்மளுடைய கேரியர் ப்ளஸ்ல அந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாங்க சார்? ப்ராக்டிக்கல் நல்லா இப்போ முக்கியமாவே எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்கணும். அது தனித்தனியா கொடுத்தாங்க. எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் முதல்னா பொறுமையா ஒன்னு தனித்தனியா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்குமே தனித்தனி டிவைஸ் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா மாத்திரத்துல எப்படின்னு தெரியல நமக்கு. ஓகே சார். ஓகே சார். நீங்க நம்மளுடைய கேரியர் ப்ளஸ்ல படிக்கும் பொழுது உங்களுக்கான அந்த சர்டிபிகேஷன் அப்படின்றது என்ன மாதிரியான சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? சர்டிபிகேட் இந்த பின்னாடியே இருக்குமே, நீங்க பார்த்து சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதான் அந்த நம்பிக்கை தான் சர்டிபிகேட் கடையில வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நீங்க இந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ்க்குள்ள உள்ள வரணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? ஸோ நீங்க மொபைல் ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கான ஒரு முதல் படியா எது இருந்துச்சு? எப்படி நம்மளுடைய கேரியர் ப்ளஸை நீங்க தேடி இங்க நீங்க சர்வீஸ் பழகுறீங்க? மொபைல் ஃபீல்டுன்னு பார்த்தா சும்மாவே நான் சிஸ்டம்ல நோண்டிட்டு இருப்பேன், மொபைல் நோண்டிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் சென்னையில இருந்தேன். 2019 வரைக்கும் சென்னையில இருந்தோம். அந்த 19 உங்களுக்கு புரிஞ்சவங்க கொரோனா பேட்ச். கொரோனாக்கு அடுத்தது சென்னையில ஆட்டோமேட்டிக்கா ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே. மொபைல் நிறைய நோண்டுவேன், பிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த ஃபீல்டு ஏன் போகக்கூடாது ஒரு தாட்டு வீட்லயும் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்காக நான் சிவாஸ்ல அக்கா வீடு இருக்கு, அங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் ஸ்டே பண்ணி சும்மா ரேண்டமா போட்டதுதான். இப்போ e-Careerpluz வந்துச்சு. போய் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் விசாரிச்சதுல நேர்ல போய் கான்டாக்ட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓகே எப்படி போன்னு நான் தைரியம் இல்லாம தான் இருந்தேன். பட் ட்ரைனிங்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. தந்தி டிவைஸ் கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே ஓகே சார். நீங்க பழகும் போது உங்களுக்கு அந்த ஸ்டாஃப் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் படிக்காத ஆளுமே இதுல ஃபீல்டுல இருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அது தமிழ்லையா இங்கிலீஷ்லையா எந்த மாதிரியான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க? நீங்க போதுமான அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க நீங்க ட்ரைனிங் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்களா? எக்யூப்மெண்ட்ஸ்ல அந்த ஆரம்பம் இருந்துச்சு. எக்யூப்மெண்ட்ஸ் எங்க பேட்ச்ல கிட்ட 5 பேர் இருப்போம். பட் எக்யூப்மெண்ட்ஸ் அங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் எப்பயுமே. ஓகே. எக்ஸ்ட்ரா பழைய பேட்ச் பசங்க பாத்துட்டு இருப்பாங்க. அதாங்க ஹைலைட். 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனி 4 பேருக்கு தனியா போயிட்டு இருக்கோம். தனியா கூப்பிட்டாலுமே தனியா இது அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லி கொடுத்த ஆல்ரெடி எப்படின்னா இந்த சின்ன செல் சார்ஜர் பின்னு மாத்தும் போது இப்போ சின்ன செல் மொபைல் டிஸ்பிளே சின்னதா இருக்கும். அதான் எனக்கு தனியா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு எனக்கு. ஓகே சார். ஓகே சார். ஸோ நல்லபடியா கடை ரன் பண்றீங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இன்னும் 4 மாசம் ஆச்சு. 4 வருஷம் உள்ள போறேன் இப்ப. ஓகே சார். நீங்க வேற எதுவும் உங்க கடை ரிலேட்டடா எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் சொல்ல வரும்னா சொல்லலாம். இப்போ அந்த கோல்பட்டி தோல்பட்டியில தூத்துக்குடி எங்க இருந்தாலுமே என்ன கான்டாக்ட் பண்ணலாம் தைரியமா. கான்டாக்ட் நம்பர் 7904035458.
தூத்துக்குடி எங்க இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டவுட்னா கூட கால் பண்ணுங்க, எனக்கு தைரியமா கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே சார். அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேரியர் பிளஸ்ல நீங்க வந்து படிக்கிறதுக்கான அந்த மோட்டிவேஷனை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மோட்டிவேஷன் ஃபியூச்சரே மொபைல் ஆயிடுச்சு. மொபைல் ஃபீல்ட்ல போனா நம்ம ஓப்பன் இருக்கலாம். ஏன்னா இப்போ மொபைல் இல்லாம யாருமே கிடையாது. இப்போ மொபைல்ல உள்ளே போய் பழகிட்டானா அது ஃபியூச்சர் ஒரு பெரிய பிசினஸ், பெரிய மார்க்கெட்டிங் ஆகலாம் ஒரு பிசினஸ். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார்.